கற்ற கற்பித்த சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம் டாப் 1000 ஹிஸ்டரி क्वेश्चनல பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. பார்ட் 1ல 30 கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 31வது கேள்வி பார்க்குறோம். சென்னை திராவிடர் கழகம் தோன்றிய வருடம். நீங்க ஒண்ணே தான் பண்ண போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அது மட்டும் போதும். சென்னை திராவிடர் கழகம் தோன்றிய வருடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1912. சென்னை திராவிடர் கழகம் தோன்றிய வருடம் இது 1912. அதாவது ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் 10 கேள்விகள் கேட்கிறாங்க. அதுலதான் டாப் 1000 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். சென்னை திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட வருடம் 1912. இந்தியா ஒரு தேசம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்தியா ஒரு தேசம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி அன்னை பெசன்ட் அம்மையார். இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அன்னை பெசன்ட் அம்மையார். மூன்றாவது கேள்வி, காந்தியடிகள் மெரினா கடற்கரையில் உரையாற்றிய நாள் எப்போது? காந்தியடிகள் மெரினா கடற்கரையில் உரையாற்றிய நாள் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1919 மார்ச் 18. 1919 மார்ச் 18. காந்தியடிகள் எப்போ உரையாடியிருக்கார், எந்த இடத்துல அப்படின்னு கேட்டா மெரினா கடற்கரையில். காந்தியடிகள் மெரினா கடற்கரையில் உரையாற்றிய நாள் எப்போது? 1919 மார்ச் 18. அடுத்து 4வது கேள்வி, 1920 கிலாபாத் நாள் எப்போது கடைபிடிக்கப்பட்டது? 1920 கிலாபாத் நாள் எப்போது கடைபிடிக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஏப்ரல் 14. ஆப்ஷன் பி ஏப்ரல் 14. 1920 கிலாபத் நாள் எப்போது கடைபிடிக்கப்பட்டது? ஏப்ரல் 17. 1920 தான் கிலாபத் நாள். அப்போ கிலாபத் நாள் எப்போது கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். எந்த வருடம்னு கேட்கலாம். 1920 ஏப்ரல் 17. அடுத்து 5வது கேள்வி, 1929 சைமன் குழு வந்து இறங்கிய இடம். 1929 சைமன் குழு வந்து இறங்கிய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி சென்னை. 1929 சைமன் குழு வந்து இறங்கிய இடம் எது? சென்னை. அடுத்து 6வது கேள்வி, தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாற்று குறித்த நூல்களையும் வெளியிட்டவர் யார்? தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாற்று நூல்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆபிரகாம் பண்டிதர். தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாற்று குறித்து நூல்களையும் வெளியிட்டவர் யார்? ஆபிரகாம் பண்டிதர். அடுத்து 7வது கேள்வி, பெரியார் ஈரோட்டில் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம். பெரியார் ஈரோட்டில் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை தவறுதலா ஆன்சர் இருக்கு. 1927 பெரியார் ஈரோட்ல நகரசபை தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பெரியார் ஈரோட்டில் நகரசபை தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் 1927. அடுத்து 8வது கேள்வி, அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த வருடம். அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த வருடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் சி 1936. அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த வருடம் எது? 1936. இதுல 3 கேள்விகள் இருக்கு. அம்பேத்கர் எழுதின புத்தகம் என்ன? ஜாதி ஒழிப்பு. அதை யாரு மொழிபெயர்த்திருக்கா, தமிழ்ல பதிப்பிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார். எந்த வருடம்னு பாத்தீங்கன்னா 1936. அம்பேத்கர் எழுதின நூல் ஜாதி ஒழிப்பு. அந்த நூலை தமிழ்ல பதிப்பித்தவர் யாரு? பெரியார். எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1936. 9வது கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி குடியரசு. ஆப்ஷன் சி குடியரசு. 10வது கேள்வி, இந்தியாவின் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர் யார்? இந்தியாவின் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவின் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர் யார்? ஆப்ஷன் சி முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து 11வது கேள்வி, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார்?
சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மயிலை சின்னத்தம்பி ராஜா, அதாவது MC ராஜான்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்க, MC ராஜானும் கேள்வியில கேட்கலாம். அப்போ சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். ரொம்ப கவனமா அந்த கேள்வியை பார்க்கணும். ஒடுக்கப்பட்ட வகுப்புல இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் மயிலை சின்னத்தம்பி ராஜா, அதாவது MC ராஜா. அடுத்து 12வது கேள்வி, முதலாக மே 1 நாளை தொழிலாளர் தினமாக கொண்டாட ஏற்பாடு செய்தவர் யார்? முதலாக மே 1 நாளை தொழிலாளர் தினமாக கொண்டாட ஏற்பாடு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிங்காரவேலர். முதலாக மே 1 நாளை தொழிலாளர் தினமாக கொண்டாட ஏற்பாடு செய்தவர் யார்? சிங்காரவேலர். அடுத்து 13வது கேள்வி, சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1919. 1918. சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1918. அடுத்து 14வது கேள்வி, முதல் தமிழ் இசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு. முதல் தமிழ் இசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1943. முதல் தமிழ் இசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்னது? 1943. அடுத்து 15வது கேள்வி, முழுமையான அச்சகம் 1709ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் யாரால் நிறுவப்பட்டது? முழுமையான அச்சகம் 1709ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி சீகன் பால்கு. தரங்கம்பாடியில முதல்ல 1709ல யாரால முழுமையான அச்சகம் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி சீகன் பால்கு. அடுத்து 16வது கேள்வி, தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்ட ஆண்டு. தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1578. தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்ட ஆண்டு 1578. 17வது கேள்வி, கத்தியின்றி இரத்தமின்றி என்னும் பாடலை நாமக்கல் கவிஞர் எந்த போராட்டத்திற்காக இயற்றினார்? கத்தியின்றி இரத்தமின்றி என்னும் பாடலை நாமக்கல் கவிஞர் எந்த போராட்டத்திற்காக இயற்றினார்? ஆப்ஷன் ஏ உப்பு சத்தியாகிரகம். கத்தியின்றி இரத்தமின்றி அப்படின்ற பாடல் யாரோடது? நாமக்கல் கவிஞரோடது. எந்த போராட்டத்திற்காக இயற்றிருக்காரு? உப்பு சத்தியாகிரகத்திற்காக. அடுத்து 18வது கேள்வி, குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியா பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி டேஷ் என்னும் அமைப்பை நிறுவினர். குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியா பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி டேஷ் என்னும் அமைப்பை நிறுவினர். ஆப்ஷன் சி சாதாரண சமாஜ். குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியா பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகி டேஷ் என்னும் அமைப்பை நிறுவினர். சாதாரண சமாஜ் அப்படின்னு நிறுவியிருக்காங்க. 19வது கேள்வி, பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது எங்க நிறுவியிருக்காங்கன்னு கேட்குறாங்களா? அமெரிக்கால. பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1875. பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. அடுத்து 20வது கேள்வி, 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து கட்ட ஈட்டிய சட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு 1800 எப்பன்னு பார்த்துக்கோங்க. 1829 தலைமை ஆளுநர் யாரு? வில்லியம் பெண்டிங். என்ன பண்ணிருக்காரு? சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து கட்டுறது சட்டத்தை ஒழிக்கிறதுக்கு முக்கிய பங்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய். அப்போ இதுல ஒரு 4 கேள்விகளை நம்ம படிச்சு வச்சுக்கலாம். என்ன?
அப்போ சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது? 1829. யாரு கொண்டு வந்திருக்கா? தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்த சட்டம் என்ன? சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு. யாரோட உதவியால? ராஜாராம் மோகன் ராய். அப்போ இதுல ஒரு 4 வகையான கேள்விகள் இருக்கு ஒரே கேள்வியில. அடுத்து 21வது கேள்வி. எல்லாத்தையும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி படிங்க. ஏன்னா ஒன்லைனரா தான் நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். 1851 பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர். 1851 பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பர்துன்ஜி நவ்ரோஜி. 1851 பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? பர்துன்ஜி நவ்ரோஜி. அடுத்து 22வது கேள்வி. பிரம்மஞான சபை சென்னைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. பிரம்மஞான சபை சென்னைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1886. இதே வீடியோல பிரம்மஞான சபை அமெரிக்காவில் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத பார்த்தோம். தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் தான், அதனாலதான் கமெண்ட் பண்ண சொல்றது. கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 23வது கேள்வி. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சுக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தினை முன்வைத்தவர் யார்? துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சுக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தினை முன்வைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள். ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சுக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தினை முன்வைத்தவர் யாரு? ராமலிங்க அடிகள். அடுத்து 24வது கேள்வி. 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அயோத்திதாச பண்டிதர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அயோத்திதாச பண்டிதர். 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். அடுத்து 25வது கேள்வி. ராமநாதபுரத்தின் அரசு செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு. ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறந்த வருடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1730. ஆப்ஷன் பி 1730. ராமநாதபுரத்தில் அரசன் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. அடுத்து 26வது கேள்வி. தனது ஆட்களோடு ராமநாதபுரம் கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவியவர் யார்? தமது ஆட்களோடு ராமநாதபுரம் கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஊமத்துறை. தமது ஆட்களோடு ராமநாதபுரம் கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவிய யாரு? ஊமைத்துறை. அடுத்து 27வது கேள்வி. கள்ளர்பட்டியில் நடைபெற்ற முதலில் யார் கைது செய்யப்பட்டார்? கள்ளர்பட்டியில் நடைபெற்ற முதலில் யார் கைது செய்யப்பட்டார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவசுப்பிரமணியம். ஆப்ஷன் டி சிவசுப்பிரமணியம். அடுத்து 28வது கேள்வி. மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஜூன் 1801. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எப்போ? 1801 ஜூன். மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1801 ஜூன். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. 29வது கேள்வி. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. இதுவும் ரிப்பீட்டடான கேட்ட கொஸ்டின், எப்பயுமே அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இதெல்லாம். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு என்னது? 1806 ஜூலை 10. ஆப்ஷன் ஏ 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806 ஜூலை 10. 30வது கேள்வி. எந்த ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்களின் மீது செலுத்தப்பட்டது? எந்த ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையால்
ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கில அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது செலுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1792. எந்த ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அரசாங்க அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது செலுத்தப்பட்டது? 1792. இதோட மொத்தம் டாப் 1000 கொஸ்டின்ல 60 கேள்விகள் பார்த்துட்டோம். 60 கேள்விகளும் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில ரீகால் பண்ணிட்டே இருங்க. நான் நிறைய வீடியோஸ் இனிமேலுக்கு அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ் அப்படின்ற இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ் அப்படின்ற கமெண்ட் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.